ஸோ ஏபிசிடி டூ நம்பர்ஸ், ஏபிசிடி டூ நம்பர்ஸ் multiplying with AB and CD result in 3 digit number DEF. Okay, adding DEF to another 3 digit number GHI resulting 975. So இது plus பண்றோம். Further ABCDEF GHI are distinct digit சொல்லிருக்காங்க. E is equal to 0 சொல்லிருக்காங்க. ஓகேவா? அப்ப E is equal to 0 சொல்லிருக்காங்க. F is equal to 8 சொல்லிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ தெளிவாக எழுதிக்கலாம். ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது. ஓகேவா? ஸோ டி இ வந்து 0, எஃப் வந்து 8 சொல்லியிருக்காங்க, ஜிஹெச்ஐ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஸோ இதில் வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ஏபிசி இந்த 3 மட்டும் நம்ம பார்த்தா போகிறோம். அப்போ ஏபிசி இது மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும். ஃபைன், ஓகே, ரைட். சரி, நம்மளுக்கு மொத்தம் கொடுத்துருக்கிறது 3, 6, 9. நம்மளுக்கு இருக்க நம்பர் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 நம்பர் இருக்குது. ஸோ இதில் 0 ஆல்ரெடி எடுத்தாச்சு, 8 ஆல்ரெடி எடுத்தாச்சு. ரிமைனிங் நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, சரி, ஆன்சரில் பார்ப்போம். நம்ம வந்து இங்கே 8 சொல்லியிருக்காங்க, இதை 0 சொல்லியிருக்காங்க. அப்போ 8 கூட 7 கூட்டினா மட்டும்தான் எனக்கு 5 கிடைக்கும், வேறு 5 வரைக்கும் வாசிப்பே இல்லை. ஸோ I is equal to 7. ஸோ I is equal to 7ங்கிறது நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. ஓகே, அடுத்து 15 வந்துடும். ஸோ 5 போட்டாச்சு, இங்கே மீதி 1 கேரி. அப்போ ஹச்சுக்கு நான் 6 தான் போடணும். ஹச்சுக்கு 6 போட்டால் தான் எனக்கு என்ன கிடைக்கும், இங்கே எனக்கு 7 கிடைக்கும். ஓகேவா? ஸோ டிஜி இந்த ரெண்டுக்குமே என்ன வேணும்னா 9 வேணும். அப்படின்னா எனக்கு 9 எதுலலாம் வரலாம், 7 to 9 வரலாம். அது 7 எடுத்தாச்சு, அதனால் 7 to போட முடியாது. அதுக்கடுத்து 6 3 வரலாம். 6 3 வந்து 6 எடுத்தாச்சு, அதனால் 6 3 போட முடியாது. அப்போ எனக்கு வர வேண்டியது 5 4 தான் வரலாம். பட் எது 5 எது 4ன்னு எனக்கு தெரியாது. சரியா? டயமோல இருக்குது, நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? பட் இப்போ நான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். எப்படி அப்படின்னா, இப்போ நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், எனக்கு பி அண்ட் சி இதை பேருக்குனா 8 வரணும். 8 இது வரக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு 8 into 1க்கு மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? 8 into 1க்கு மட்டும்தான் இருக்குது. 8 இங்கே போட்டனால 8 டேரெக்டாக எடுக்கக்கூடாது. அப்போ 4 into 2 தான் நான் போடணும். கரெக்டாக? ஸோ 4 into 2 தான் போடணும். ஸோ ஒன்று பிக்கு 4 வரும், இல்லைனா டிக்கு 4 வரும். ஓகேவா? சரி, இங்கே போடலாமா? அப்போ ஒன்று வந்து A4 C2 இப்படி நீங்கள் போடலாம். இல்லை அப்படின்னா A2 C4 நீங்கள் இப்படி போடலாம். ஸோ ரெண்டுமே என்ன வந்துடும், உங்களுக்கு 8 வந்துடும். ரைட்டா? ஃபைன். ஸோ இப்போ நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா 1 3 9 இந்த 3 நம்பர் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, எண்டில் இருக்குது. ஸோ ஏக்கு வந்து நம்ம 1 எடுத்து பார்ப்போம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வந்துடும், 2 வந்துடும். ஸோ இப்போ இங்கே 2 வந்ததுனால அடுத்து சிக்கு என்ன எடுத்தா, சிக்கு நீங்கள் என்ன நம்பர் எடுத்து போட்டால் எனக்கு வந்து 0 8ன்னு வரும். இங்கே 8 வந்துடுச்சு. இங்கே எனக்கு 0 வரணும்னா என்ன வரணும், 8 வரணும். பட் இதில் 8 வரதுக்கான பாசிபிலிட்டி இல்லை. ஏன்னா இதில் வந்து 3 and 9 தான் போட முடியும். கரெக்டாக? ஸோ இந்த பாசிபிலிட்டி நம்மளுக்கு கிடையாது. அப்போ இருக்கிறது ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் A2 C4 அப்படிங்கிறதா. இங்கே நீங்கள் A2 இருக்குது, C4 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் 8 வந்துடுச்சு. ஏக்கு பதிலாக 1 போடுங்க, என்ன வரும், 4 வரும். இப்போ எனக்கு 6 வரணும். அப்போ சிக்கு பதிலாக 3 போட்டால் 6 வந்துடுச்சு, அகெயின் 3 வந்துடுச்சு. அப்போ என்ன வருது, 8 10க்கு 0 மீதி 1 4. கரெக்டாக வந்துடுச்சா? எஸ். ஸோ அப்போ எனக்கு இங்கே என்ன இருந்துச்சு, டி தான் இருந்துச்சு. இங்கே D4 வந்துடுச்சு. அப்போ கரெக்டாக ஆகிடுச்சு. அப்போ ஏபிசி அப்படிங்கிற வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது, 1 2 3. இதுதான் ஏபிசி வேல்யூ. இதை கூட்டினா எனக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் A 6. ஸோ இந்த மாதிரி இதை சால்வ் பண்ணலாம்.